ஆக்சுவலாக இது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் நிறையா வளருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தப்பாக எடுத்துக்காதீங்க. யாரையா விட்டுருந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் மை ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகேயன் அண்ணா அண்ட் தேவானந்த் அண்ணா அண்ட் டூ மோ பீப்புள் பேர் மட்டும் மறந்துச்சுன்னா அவன் இங்கிலீஷ் பேராக கொஞ்சம். அதுக்கப்புறம் ஆனந்த் அண்ணாக்கு சொல்லணும். ஏன்னா ஸ்க்ரீனில் எப்படி சொல்கிறது, கேமராக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வைக்காமல் நான் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கேப்சர் பண்ணார். அண்ட் எனக்கே உண்மையாலே தெரில அதெல்லாம் உண்மையாலே நான் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் பாலசாரங்க அண்ணா பற்றி சொல்லியே ஆகணும். லைக் ஒரு மெஜிஷியன் தான் நான் கூப்பிடுவேன் எப்பவுமே. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் படம் பார்க்க போகும்போது நான் ஒரு சீன் ஒரு யோசிச்சு வச்சிருந்தேன் அந்த சீன் எப்படி வரும்ன்ட்டு. பட் மியூசிக் அப்படியே அதை அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது டாப் நாச்சா எனக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நான் பண்ணதை பார்க்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் யாரை விட்டுன்னு தெரியல. ஸோ எஸ்ஆர் பிரபு சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ட்ரீம் வாரியர்ஸ்ன்றது சார் சொல்லும் போதே எனக்கு சார் உண்மையாகவே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்படியே துள்ளி குதிச்சிட்டு இருந்தேன் சார் சொல்லும் போதே. விஸ்வா நம்ம இது அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த பேர் கீழே நான் நல்லா இருக்கு சார். அண்ட் அதுக்கப்புறம் காளி சார்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். எனக்கு எப்பவுமே ஒரு எப்படி சொல்கிறது முதல் தடையாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி சொல்கிறது யதார்த்தமான ஒரு நடிகர் கூட ஒர்க் பண்ண போகிறேன். நிறையா எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லும் போது எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் காளி சார் எப்படி சொல்கிறது நடிக்கிற மாதிரியே தெரியாது. நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப சைலண்டாக தான் இருப்பார். பட் திடீர்னு ஆக்ஷன் சொல்லும் போது இல்லை சார் உண்மையிலே சொல்கிறேன். இல்லை ஆக்சுவலாக அவர் ஒரு சீன்லாம் லைக் நம்ம அப்பா பார்ப்போம்ல வீட்டில் வெளியே இருந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த சீன்லாம் வரும்போது அப்படியே இருந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது அப்பான்ற அந்த பயமும் மரியாதையும் ரெண்டும் கலர்ந்து இருந்துச்சு இந்த படத்துல. ஆமா எங்க அப்பா பார்த்த சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் ஷெல்லி சேச்சி பத்தி சொல்லி ஆகணும். சும்மாரா சோம்பேறி நான் என்ன சொன்னாலும் அவங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சு விட்டுருவாங்க. சேச்சி உங்களால் தான் நான் இந்த மாதிரி நல்லா பண்ணேன், நீங்க கொடுக்கலாம் போய் உக்காருடா அப்படின்றாங்க சைலண்டா. ஸோ அதனால ரொம்ப டவுன் டு அர்த் நான் பையன் மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க செட்டில். தேங்க்யூ ஸோ மச் சேச்சி. அண்ட் ரோஷினி அக்கா ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியான சீக்வன்ஸ் தான் அக்காவுக்கும் எனக்கு இருந்தது. எப்படி நான் போய் பேச போகிறேன், நான் பேசவே வேணான்னு அந்த கடைசி வரைக்கும் 2 டைலாக் மட்டும் பேசிட்டு அப்படியே போயிடலான்னு. ஆனால் அக்காவே கூப்பிட்டு பேசினப்போ இன்னும் ரொம்ப எப்படி சொல்கிறது லேஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்ட் அப்புறம் கீதா கைலாசம் மேம் அண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அந்த எனக்கு எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணது உண்மையாலே என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. இன்ன வரைக்கும் நான் அதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திகேயன் அண்ணா, மோனிகா அக்கா அண்ட் ஷான் அண்ணா. மோனிகா அக்கா ஷான் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பிகாஸ் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. லைக் ஸ்டார்டிங் வர ஆக்டருக்கு என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பட் அது எதுவுமே எனக்கு இங்கே நடக்கல. எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த படம். அண்ட் நிறையா ஸ்பேஸ் இருந்தது. எப்பவுமே எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் சினிமான்றது டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் மீடியம். ஆனால் இந்த படத்தில் மட்டும் நான் ஆக்டர்ஸ் மீடியம்னு ஃபீல் பண்ணேன் பிகாஸ் ஆஃப் சார். ஏன்னா சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் பெருசாக கட் இருக்காது. ஏன்னா நம்ம சீன் பேசுவோம் கட் பண்ணி அவங்க என்ன வேணால் காட்டலாம். பட் சார் ஃபஸ்ட்டு சொல்லும் போது எனக்கு புரியல இந்த படத்துக்கு ஆக்டர்ஸ் ரொம்ப முக்கியம்ன்ட்டு. பட் படம் பார்க்கும் போது தான் புரிஞ்சுது ஓகே அவர் சொன்னதான் கரெக்டுன்னு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரோல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்படியோ எனக்கு 22 தான் ஆகுது வயசு. ஸோ நார்மலாக ஜென்ரலாக சொல்கிறேன் டேரக்டர்ஸ் போகிறதா இருந்தால் அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில தான் போவாங்க. முகம் செட் ஆனால் போதும் நான் நடிக்க வச்சுக்கிறேன். ஆனால் என்னை நம்பினாரு. என் படம் எதுவுமே நான் 2 தான் பண்ணியிருக்கேன், எதுவுமே அவர் பார்த்ததில்லை. என்ன வெறும் அந்த 1 நிமிஷம் ஆடிஷன், ஒரே 1 நிமிஷம் ஆடிஷன் பார்த்துட்டு ஓகேடா செட்டில் நான் போய் எது சொன்னாலும் டப்புன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அதை வச்சு அது ஃப்ரேம் வச்சாச்சு பார்ப்பாரு. அது மாதிரி நிறையா எனக்கு இருந்துச்சு. என்னால் ஒரு ஆக்டரா ஃபுல்ஃபில்டா இது மாதிரி இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. பட் ஆனால் இந்த படம் என் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஒரு எப்படி சொல்றது லைக் மை ட்ரீம்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ. என் வாழ்க்கையில் என்ன ரொம்ப யாருமே நம்பினதில்லை ரியல் லைஃப்லையுமே ஃபேமிலியில் கூட. என்னை நம்பினதுன்னா சினிமாவும் என்னோட டிரெக்டர்ஸும் தான். ஸோ அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன், எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணால் போவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஏதாவது உடனே மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம்.